அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருநெல்வேலி முதன்மை கல்வி அதிகாரி திரு சிவகுமார் ஐயா அவர்களை வருக வருக என நான் வரவேற்கிறேன். போய் கேட்கும்போது அதிகமாக உற்சாகப்படுத்தி மாணவர்கள் செல்வங்களுக்கு அதிகமாக செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஆர்வம் ஊட்டியதோடு இல்லாமல் விழாவிற்கு வந்து தொடங்கி வைக்க வேண்டும் என்று சொல்லும் போது மனமும் வந்து இந்த விழாவுக்கு வருகை தந்ததற்காக மீண்டும் ஒருமுறை ஐயாவை வருக வருக என வரவேற்கிறேன். இங்கு வந்திருக்கும் ரிசோர்ஸ் பர்சன் மதிப்பிற்குரிய குளோரி மேம் அவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மிகவும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த தென்காசி திருநெல்வேலி மாவட்ட சமக்கிர சிக்ஷாவுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஆவுடையப்ப குருக்கள் சார் அவர்களை வரவேற்கிறோம். மற்றும் வருங்கால மருத்துவர்களாக ஆகக்கூடிய மாணவ செல்வங்கள் அத்துணை பேரையும் இந்த நன்னாளில் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நன்றி மாலதி மேடம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை எங்களுடைய திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சார்பாகவும் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாகவும் மீண்டும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாள் மிகவும் இனிய நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடந்த ஏப்ரல் 14 என்று, அதாவது பேண்டமிக் பீரியட், அந்த லாக்டவுன் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து ஏப்ரல் 14 அந்த ஐசிடி சாரல் என்கிற அமைப்பின் மூலமாகவும் அதுபோல கீ டு சக்சஸ் என்கிற அமைப்பின் மூலமாகவும் தொடர்ந்து ஆசிரியர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் தொடர்ந்து ஆன்லைன் கிளாஸஸ் நடத்தி வருகின்ற திருமதி மாலதி ஆசிரியர் அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த முறை எங்களுக்கு மிகவும் அற்புதமான வாய்ப்பை தந்திருக்கின்ற எங்களது மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய எங்களுடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களை மீண்டும் நாங்கள் ஒரு முறை வரவேற்றுக் கொள்கின்றோம். ஏனென்றால் ஐயா அவரிடம் இது குறித்து பேசுகின்ற பொழுது தொடர்ந்து அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இதே போல நீங்கள் ஐசிடி சம்பந்தமாகவும் அதுபோல அவர்களுக்கு கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் என்று சொல்லக்கூடிய சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்றையும் நடத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைக்கு பெருமுயற்சி எடுத்திருக்கின்றோம். அந்த பெருமுயற்சியின் வாயிலாக இன்றைய தினம் தமிழக அரசினுடைய மிக உயர்ந்த திட்டமாக விளங்கி கொண்டிருக்கின்ற ஏழை குழந்தைகளுடைய அந்த மருத்துவ கனவை நனவாக்கும் திட்டமாகிய இந்த 7.5 அந்த உள்ஒதுக்கீடு திட்டத்தின் மூலமும் சிறந்த மதிப்பெண்கள் அடிப்படையிலும் இன்றைக்கு மருத்துவராக படிப்பதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த 9 மாணவ கண்மணிகளுக்கும் அதுபோல தென்காசி மாவட்டத்தை சார்ந்த 9 மாணவ கண்மணிகளுக்கும் நீங்கள் முதலிலே அவர்களுக்கு கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் மற்றும் ஐசிடி சம்பந்தமான பயிற்சிகள் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய அந்த வேண்டுகோளின் படியும் உத்தரவின் படியும் இன்றைய தினம், அதாவது தைத்திங்கள் நன்னாளில் தைப்பொங்கல் முதல் நாளில் இன்றைக்கு இந்த நிகழ்வினை துவங்கவிருக்கின்றோம். ஐயாவினுடைய அனுமதியோடும் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோடும் இந்த நிகழ்வை துவக்கி வைத்து அவர்களுக்கு வருங்காலத்தில் மிகவும் தலை சிறந்த மருத்துவர்களாக சமுதாயத்தில் நல்ல பரிணாமிக்கக்கூடிய அந்த மருத்துவ செல்வங்களாக மிளரக்கூடிய வகையிலே அவர்கள் உருவாவதற்கு வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் எங்களுக்கும் இப்பொழுது ஆலோசனைகள் மற்றும் இந்த நிகழ்வை துவக்கி வைக்கின்ற துவக்க உரையாக எங்களது மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குட் ஈவினிங் டு ஆல். அன்புக்குரிய நம்முடைய குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போ நம்முடைய ஆசிரியர்கள் உதவியோடு ஒசூரில் இருந்து ஒரு சிறப்பு ஆசிரியர் உங்களுக்காக சில அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். நீங்க அவங்க கிட்ட நல்லா ஃப்ரீயா நீங்க டீச்சரை நினைக்காம ஒரு ட்ரெயினர்கிட்ட நல்லா ஒரு பேரண்ட் மாதிரி நீங்க என்ன வேணாலும் பேசலாம், சேட் பண்ணலாம், டவுட் கேட்கலாம். இது நார்மல் கிளாஸ் ரூம் மாதிரி இல்லாம டீச்சர்ஸ்ட நம்ம டவுட் கேட்கறது யோசிச்சுட்டு பயந்துகிட்டோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சாஃப்ட் ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்காக, உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்றதுக்காக, கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்காக ஒரு பிரத்யேகமான ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதுக்காக அந்த நம்ம மாலதி டீச்சர் ரொம்ப ஒர்க் பண்ணி அவங்கள்ட்ட பேசி அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால நீங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணுங்க. என்ன டவுட்னாலும் அவங்களை கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் ஃபுல்லாவே நீங்க கடைசி வரைக்கும் இருந்து ஃபுல்லா அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க காலேஜ் போகும்பொழுது ஒரு தைரியத்தோட போவீங்க. இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் தேவைதான். பட் இங்கிலீஷ் இல்லைன்னா அங்க போய் சமாளிக்க முடியாதுன்னு இல்லை. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் முன்னாடி நீங்க ஸ்டார்டிங்லயே கம்யூனிகேஷன் ஸ்கில்லோட போனீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த கான்ஃபிடன்ட் லெவல் இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க நல்லா அந்த காலேஜ்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸை, பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு உங்களால ஈஸியா முடியும்.
ஸோ அதனால நீங்க இந்த ட்ரெயினர்கிட்ட நல்லா கத்துக்கோங்க, என்னன்னாலும் ஃப்ரீயா பேசி தெரிஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி ஐயா. Glory, madam. First of all, I want to thank the Almighty for giving me this wonderful opportunity to meet you all. And I want to extend my heartiest thanks and heartfelt thanks from the bottom of my heart to the respected CEOs of the Nellveli and Tenkasi district. And especially, I want to appreciate Malati ma'am. Being as a lady, she is training and she has spent her time a lot for the upliftment of the children as well as the teachers, and also the Kurukul sir for this, the strain and incessant steps you are taking for the children for their upliftment. I want to see all the children. Children, don't think that I'm your trainer. Consider me as your friend. I'm your best friend. And why this program is necessary? What is the purpose of English? Why it is so important? What do you mean by communication? And how the communication skills can be developed? Okay, we are going to be the future doctors, and ultimately you need it. Ultimately you need this language acquisition. Okay, actually if you go for this, English is a language like other language. English is a language, but others, if you say for example, if you go for maths, science and everything, that acquires a knowledge. So knowledge is different from language. So you are acquiring a language, that's all. Okay, don't panic or don't fear. Okay, so I want to talk to you in most of the time in English, but at the same time, let me go for bilinguals both in Tamil and English so that you can understand more. Actually, ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றதுக்கு விரும்புறேன். நான் பேசுறேன், தமிழ்லயும் பேசுறேன். I will talk to you in English also, because if I continuously talk in English, some of you feel bored and some of you don't may understand, right? Okay. Actually, I am also from a village. I born and brought up in a village. My native is Krishnagiri district, and I am residing in Krishnagiri. Okay, right. All things I acquired, all this knowledge and English knowledge is only because of the interest. From my childhood, I want to learn English. Acquisition of knowledge is very important. At the same time, acquisition of language is also mainly important. Children, can I see you? You have just muted your video. I want to see you all. Face to face, I want to have that talk with you. Welcome, very good. Satya, I'm seeing you. I'm seeing Satya. What about Satya? Hello, hi. And then Muthu Selvi. I want to see Muthu Selvi. Gautika, yeah, hello. First of all, I want to congratulate you kids. See, you have won in this, you have swim in this, and really, I'm so appreciable that you got this seat. Many together people are lakhs together students have written this examination, and every you have got succeed. By God's grace, you have won in this NEET examination, and I'm happy that all the children you got passed in this NEET examination, and you are going to be the future doctors of our India. Definitely, you should render your service for the needy people and the poor children, and you should uphold the community also. An enhancement of our what is it, that first generation learners. Maybe some of you are first generation learners, or some of you have been worked hard more. I appreciate you all. My heartfelt congratulations to all of you. Right? Okay. Thank you, ma'am. முன்னாடி எப்பவுமே நான் ஒரு சின்ன கதை சொல்லுவேன். கதை சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். Right? Hope you will understand me. If you don't understand me, I'll talk. I want to say before communication skills English, you start talking in English. At beginning, you'll feel somewhat difficult. First, you need more vocabulary. You need more vocabulary. Memorize all the vocabulary in your mind, so that it will be easy for you to frame the sentences. After you go for the grammar, English grammar is nothing but very easy. When time permits, you'll teach the grammar also from top to bottom, right? Understand? Okay. He said, why English is necessary? Adu nama paakrom. What is communication? Adha paakrom. What is communication skills? Adha paakrom. What is the advantages of communication skills? Adha paakaporom. If you fail in the good and communication skills, what will happen? What are the pros and cons of effective communication skills? Adha paakaporom. Right? Are you happy? Do you have any consideration with me? Okay, friends. Okay. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன், இங்கிலீஷ்ல தான் சொல்றேன், மெதுவா சொல்றேன். Hope you'll understand. There was a colony of insects in the pond. One insect climbed the stalk of the lily flower, and it touched the surface of the water and disappears. The same thing was occurring quite often.
right? So immediately there was a conference in between that colony of insects, and they were discussing among themselves. Listen, every time one of our friend it climbs to the stalk of the lily floor and disappears. We don't know what happened to that, what happened to our friend. So we'll have a pledge that one among us, if any chance, if any chance, by getting into that lily floor, climbing and touching the surface of the water, we must come back and see what was happening to them. One of the provident, it was okay, it's agreed. The pledge that was taken by that particular insect, it has been that in that turn it has crossed and it's climbed that lily stalk and it touched the surface of the water. Once it touched the surface of the water, and it was just moving around the lily leaves, and slowly that sunlight it came, it moved and removed all the snow, and it was under morphosis. Okay, morphosis. And after that morphosis, so what will happen? Soon it realized, and it was flapping the wings, and it has become the dragonfly. So once it became the dragonfly, it was daunted in the air with so ecstatic and with so happiness. It's going around that air. Again, it came back and sat on that lily flower. The same thing was happened every day. Once it was daunted in the air, immediately that dragonfly had remembered the pledge it was given to its fellow insects, and again when it touched the water, okay, as soon as it touched the water, that dragonfly understood that even though it wanted to go back and inform that insect, it's not possible. The first and foremost realization is that once it has an aspiration to come as an insect, okay, once the dragonfly touches that water, it has realized even though it wants to go back to the pond, it's not possible. Okay. So transformation is the transformation only when your old past looks very new to you. The first thing, you need an aspiration for transformation. The second thing, a transformation is a transformation only when your transformation becomes old to you, looks very past to you. Third thing, you need the third thing, you are an inspiration to others. These three things you have achieved, okay, because you have created an history, and you have created a milestone, and you have brought a fame to your district and also to your school. Okay, so these three things have been achieved. அதனால என்ன சொல்ல, இப்ப நான் இதை தமிழ்ல சொல்லிடுறேன். ஒரு குட்டி டிராகன் ஃபிளை முன்னாடி குட்டி குட்டி இன்செக்டா இருக்கும்ல, மேல ஏறி போயிடுச்சுன்னா நான் சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் டச் பண்ணுவோம், ஐ டிட் பிகம் a டிராகன் ஃபிளை. அழகா பறக்கும். அந்த டிராகன் ஃபிளை நடிச்சுச்சுன்னா பாண்டுக்குள்ள வர முடியுமா? Will it come back to and say that I want to become an insect, or will it have any conversation with insect? No. முடியுமா? முடியாது. Because first thing, நான் இன்செக்டாவே இருக்கணும், இந்த கம்ஃபர்டபிள் ஜோன்லயே நான் இருக்கணும் நான் நினைச்சிருந்ததுன்னா, it cannot become a dragonfly, isn't it? So first of all, we have to let out our comfort zone to achieve a goal. Am I correct? நீங்க உங்களோட comfort zoneல விட்டீங்க. You have sacrificed much. You have targeted much. And you have the aspiration that I should become a doctor. You achieved it. Isn't it? மறுபடியும் பழைய மாதிரி நீ போயிட்டு அந்த மாதிரி நான் இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா கூட உங்களால முடியாது. So because you have transformed from your old into a new. Next one, you become an inspiration to others. These three things will be always with you, and you have to carry these two things within you. Am I clear to you? Jivanandam, Sudale Raja, illa purinjicha? Right. Okay. First of all, நீங்க ஏன் இங்கிலீஷ் கத்துக்கணும், ஏன் இங்கிலீஷ் வேணும், புரியுதா? இங்கிலீஷ்னா வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும். நடுவில் இன்னொரு குட்டி கதை ஒன்று சொல்லுவேன், அது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இங்கிலீஷ் ஏன் உங்களுக்கு நெசசரின்னு சொல்லி சொன்னா, இங்கிலீஷ் இஸ் அன் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், அண்ட் மோரோவர் 53 countries, okay, 53 countries, they have what to say that they have accepted that English is a global language, official language. Even in our country, in India also, we have accepted that English as the second language, isn't it? So English கத்துக்கணும் அப்படின்னு சொன்ன நிறைய பேருக்கு, if you go for somewhere, I told you that both bilingual language I can talk, right?
சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுவாங்க, மேம் நீங்க நல்ல ஃப்ளூவெண்டா எனக்கு பேசுறீங்க, என்னால பேச முடியல. நான் ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னதான், ரிமூவ் யுவர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அந்த தாழ்வு மனப்பான்மையை உங்ககிட்ட இருந்து நீங்க எடுக்கணும். பிகாஸ் நீங்க ஒரு ஈச் இண்டிவிஜுவல் இஸ் கிரியேட்டட் பை a God with an unique character. Okay, no one cannot a role play with your character. Understand? நீங்க you are born with potential, you are born with the talented, you are born with caliber. அவ்வளவு ஒரு செல்ஃப் எஸ்டீம் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது, ரைட்? So those are that you have become succeed in your life. So remove the inferiority complex from you, and you should always have the desire that I will talk in English, I will come up with the fluent in English, and the confident உங்களுக்கு இருக்கும்போது மட்டும் தான் நீ என்ன பண்ண முடியும், you can come up with good speaking in English. இப்போ English வந்து it's spoken almost all over the countries. Okay, and also it helps you to get rid of the language barrier. So whenever you go to some other countries, there may be a chance. நான் இங்க இந்தியால இருப்பேன், இங்க இருப்பேன். Okay, நீ எங்க போனாலும் சரி, suppose if you go to abroad or wherever you want to go somewhere else, say suppose நான் வந்து ஒரு பெங்களூர் போறோம், suppose you are going to Bangalore or northern states. If you don't know Hindi or some other language of their own country or mother tongue, you can use in English because it's a common language, it's a global language, it is an international language, so that you can have that confidence that you can communicate English whatever you have it in your mind, right? And then in English enables you to communicate easily with other fellow global citizens of the world, right? இல்ல எந்த global citizens இருந்தாலும் என்ன பண்ண முடியும், உங்களால இங்கிலீஷை வந்து அவங்க இங்கிலீஷ் மூலமா you can communicate with each other. So when your communication is free, you can actively get access to many things. Say, for example, as I told you earlier, that English language allows you easily to communicate with others while you're traveling, or for the trade, or for the internet using business, or your job, or in your studies, or in programs, or in universities, etc. Everything English plays a major role. So, and also English is the language of what is said that main language which can dominate the other languages, even if you take UK, United States of Kingdom, and also USA or some other northern part of the அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன்னா என்ன, சிம்பிளா யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம், யாராச்சும் பேசு. கம்யூனிகேஷன்னா என்ன, நீங்க சொல்ற பதில் வச்சுதான் உங்களுக்கு பேச போறோம். நான் மட்டும் பேச மாட்டேன், நீங்களும் என்கிட்ட பேசணும், நானும் உங்களோட பேசுவேன். இட்ஸ் an interaction session, right? See, I told you that I am not your man. I am not your trainer, I am your best friend. Okay, நல்லா அழகா சிரிக்கிறீங்க, அது இட்ஸ் ஆல்சோ a communication. இப்ப நல்லா சிரிச்சுன்னா என்ன அர்த்தம், okay you are comfortable with me, isn't it? அப்படிலாம் ரொம்ப ஃபேஸ் அப்படி கிரிம்மா அப்படிலாம் வச்சுட்டு இருந்தா வச்சுக்கோங்க, நான் ஏதோ வேற ஏதோ ஒரு கன்னடா ஒரு மராட்டியில பேசுற மாதிரியும் உங்களுக்கு அது புரியாத மாதிரி இருக்கும், right? Isn't it? அது ஒரு verbal communication. If you show happily smiling your face so that I could understand you are comfortable with me. Tell me, what is communication? யாராச்சும் அஸ்ரா பேகம். சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க உங்களோட மைக்க. அன்மியூட் பண்ணுங்க, எல்லாரும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. ஆஷிரா பேகம், ஓகே. ஜீவானந்தம், சொல்லுங்க. Hello, ma'am. Yeah, good evening, Jeevanandam. Yeah, good evening, ma'am.
And சொல்லுங்க, what is communication? What do you think of it? Convey messages Good. என்னங்க thank you. சக்தி நேகா. ஓகே, ஹலோ, குட் ஈவினிங், சொல்லுங்க. குட் ஈவினிங். சக்தி நேகா, குட் ஈவினிங், வெல்கம். கம்யூனிகேஷன் மற்றவங்க கிட்ட நம்ம ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். நிறைய டிரான்ஸ்மிட்டிங் இந்த மாதிரி நம்ம ஓகே, ஃபைன். நீங்க நல்லா பேசணும். கம்யூனிகேஷன் சொல்லும்போது கடகடான்னு பேசணும், நல்லா பேசணும். ஓகே, டோன்ட் ஹெசிடேட் டு டாக், பி போல்ட், பி ஸ்ட்ராங். ஓகே, பி பாசிட்டிவ். நம்மளை விட யாரு நல்லா அதிகமா பேச முடியும், நம்மளை விட யார் அழகா இருக்க முடியும், நம்மள விட யார் நல்லா படி. யூ அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். ஐ அம் குட், ஐ அம் டாக்கிங் குட், வெரி குட். உங்களை நீங்க பண்ணி யூ ஹேவ் டு பூஸ்ட் அப் யுவர் செல்ஃப், யூ ஹேவ் டு கிவ் அ பாசிட்டிவ் வைப் டு யுவர் செல்ஃப், ரைட்? அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும், அழகா மேல வர முடியும், ரைட்? வெரி குட். டோன்ட் ஃபீல் ஷை. ஓகே, பீயிங் அஸ் எ லேடினா அப்படியே அடிச்சு தூக்கணும், ரைட்டா? மத்தவங்க முன்னாடி நிக்கும் போதே அப்படியே சொல்லுவாங்களே, சும்மா அப்படி கலக்கணும், சும்மா அப்படி அதிரணும்னு சொல்லுவாங்க, தலைவர் வந்தா நான் அதிருது, அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நாம இங்க சர்வைவ் ஆக முடியும், ரைட்? இவர் சொன்னார்ல, சுடலை ராஜாவா யார் சொன்னாங்களே, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ், ஐடியாஸ், ஃபீலிங்ஸ், பிலீஃப்ஸ் ஆர் நீட்ஸ் வித் கிளாரிட்டி. தட் இஸ் த மெயின் திங், கிளாரிட்டி. இப்ப பாருங்க, ஐ எம் நாட் டிஸ்கரேஜிங். சுடலை ராஜா சொன்னாரு கம்யூனிகேஷன் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஐடியாஸ். நீங்க சொன்னீங்க, சக்தி நேகா சொன்னீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தாட்ஸ், ஐடியாஸ், மெதுவா சொல்றீங்க. சோ ஒரு விஷயத்த வந்து நீங்க போல்டா சொன்னீங்கன்னா you are more confident that your point is correct, that you want to communicate boldly to others. Understand? If you hesitate, feel shy and okay sir, communication அப்படி சொன்னு வச்சுக்கோங்களேன், that won't reach that receiver in a proper way. verbal communication இருக்கலாம், இல்ல நம்ம verbal communication, body language. நம்மளுக்கு பிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அழகா ஒரு broad smile நம்ம ஃபேஸ்ல வரும். பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நானே கூட எப்படா இவ வெளியில போவான் மைண்ட் வாய்ஸ் எனக்கு வந்துச்சுன்னு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஃபேஸ் எல்லாம் அப்படியே கிரிம் ஆயிடும். ஐயோ, நம்ம மாலத்தி மேம் இருக்கிறாங்களே, மாலத்தி மேமாலதான் நம்ம இங்க வந்தோம், அவங்கள முதல்ல யாரா நம்பரை கொடுத்தது, எதனா சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாமோ போனை, ஒருவேளை வெளியில இருக்கிறேன், குற்றாலத்துல இருக்கிறேன்னு சொல்லிடலாமோ, அப்படிலாம் ஒரு ஐடியா வரும். உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோ, நாளைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நிப்ப, எப்படா மேம் வருவாங்க, எப்படா பேசலாம். சோ and that's called verbal communication, right? So that you yes ma'am. So that you will have that what is that, அந்த ஒரு என்ன சொல்றது, happiness அந்த வரும் இல்லையா, that's called verbal communication. மத்தத நீங்க சொன்னீங்கன்னா two way communication, நாம பேசுறோம், ரைட்டா? அது வந்து என்ன, it's a communication, transforming ideas, right? அது it's a two way activity. am I correct? நான் பாட்டு பேசினது அது do you think it's a communication? யாராவது லூஸ் மாதிரி பேசினது இருக்குது அப்படி சொல்லுவாங்க, isn't it? It's communication, it's a two-way process, it's a two-way activity between two or more people, right? அதே மாதிரி transfer of information, transfer of knowledge, உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க எனக்கு knowledge. அதே மாதிரி main thing என்ன அப்படி சொன்னா, it is the process by which the sender யாரு, நான் தான் அனுப்புறேன் இல்லையா, நானா இப்ப நீங்க யாராச்சும் ஒருத்தர் அனுப்புறீங்க, sender or the sources reached, right? அதே மாதிரி கம்யூனிகேஷன் சொல்லும் போதே, ஜீவானந்தம் அட்டென்டிவா இருக்கீங்களா, என்ன பாக்குறீங்களா, நான் நல்லா தெரியுறேன் உங்களுக்கு? ஓகே, ஃபைன். ரைட். என்னையே பாருங்க, வேற எங்கேயும் பாக்காதீங்க, கொஞ்ச நேரம் என்ன பாருங்க, பொறுத்துட்டு கொஞ்சம் பாத்துக்கோங்க, அப்புறம் வேற எங்கேயாச்சும் பார்க்கலாம். ஓகே, ஃபைன். சாரி. ஓகே, எல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்குடா கணக்குல. so handsome, you look so handsome, pretty. Thank you, ma'am. Love you all. Thank you, ma'am. Okay, then we'll go for successful communication, right? There are two types of communication. Successfully communicate பண்ணலாம், அப்படி இல்ல என்ன பண்ணலாம், நம்ம அப்படி கொஞ்சம் எப்படி சொல்றது, நமக்கு புரிஞ்சா. இப்போ திடீர்னு உங்க அப்பா நீங்க கேக்குறீங்க, ஏதோ நான் மாஸ்டர் பிலிமுக்கு போறேன்னா, உங்க அப்பா சொல்ல வேற வேலையை பாருடா, அதுதான் போறேன்னா மூஞ்சிடும், நீங்களாச்சும் உங்களாச்சும் நம்ம முகத்துல அப்படியே இந்த அது காமிப்போம். இதே நமக்கு ஒரு ஹாப்பியா எங்கனாச்சும் போயிட்டு வரான்னு சொல்ல, அப்படியே மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி வரும், அழகா போவோம் வருவோம் இல்லையா? So successful communication அப்படின்னு சொன்னா எப்படி சார், ஒரு this will be accomplished only the what is it, when the receiver not only receive the messages but also accept,
interpret and and do it practically. நான் சொல்றது வழங்குதுங்களா? சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேஷன் என்னன்னா, இப்ப நான் வந்து கிட்ட பேசுறேன், அப்போ நீங்களாம் ரிசீவர்ஸ். ஆமா தானே? நீங்க எல்லாமே ரிசீவர்ஸ். சோ நான் சொல்றத வந்து நான் எப்ப வந்து when will I become a successful communicator அப்படின்னு சொன்னா, நான் பேசுறது வந்து உங்களுக்கு கேட்கணும், நீங்க அதை ரிசீவ் பண்றீங்க, அந்த மெசேஜை நீங்க அக்செப்ட் பண்றீங்க, அந்த மெசேஜை நீங்க இன்டர்பிரட் பண்றீங்க, அதை நீங்க யூஸ் பண்றீங்க, நான் என்ன நினைக்கிறேனோ அதை நீங்க பண்றீங்க. சோ நான் என்ன என் மைண்டுக்குள்ள நான் என்ன நினைக்கிறேன்றது உங்களை நான் பண்ண வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ பிகேம் த குட் கம்யூனிகேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல வச்சுக்கோங்களேன், யூ ஆர் த ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஆமாவா? நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல டாக்டரா இருக்கலாம், நல்லா அப்படியே அனலைஸ் பண்ணி பேஷண்ட பார்த்த உடனே பட்டார் என்ன அப்படியே என்ன ப்ராப்ளம் அப்படி அந்த ஒரு படத்துல விவேக் எழுதுவாரு, அது கடற்கடன்னு எழுதுவாரு. அவர் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான், ஆனா ஒரே மெடிசினா எழுதுவாரு, எல்லாருக்கும் எழுதி கொடுப்பாரு. என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கூட பிடிக்கல நீங்க, அதுல அவங்க அப்பா வந்து என்னோ சம் ஜோக் தான், அவங்க அப்பா வந்து எம்எல்ஏவா இருப்பாரு, எழுதுறீங்களா அது அப்படிதான்டா அப்படின்னு. அந்த மாதிரி எத்தோ நமக்கு இருக்கிறோம், 4 லைன் கிரீன் இங்க்ல ஏதோ ஒரு இங்க்ல கலக்கி கிறுக்கி ஏதோ ஒண்ணு நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சப்போஸ் இன் கேஸ் if the patient is not satisfied with you, அவர் ஏதோ ஒண்ணு சொல்றாரு, அவர் வயிற்று வலி கேட்க நீங்க காது வலி மருந்து கொடுக்க, அது எப்படி கம்யூனிகேஷன் மாறிடும் இல்லையா? அவங்க ஏதோ 1000 என்ன சொல்லுங்க, 1000 ஆபரேஷன் பண்ணது அரை டாக்டர் சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் in between you and your patient, if it comes, what will happen? The entire things will be collapsed, isn't it? So communication சொல்லும்போது 2 waysல இருக்கணும். That must be the communication must be in a very good way, that must be also in a very understandable way. So it is an art. Communication is ஒரு art, right? ரொம்ப அந்த கம்யூனிகேஷன்ல வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் அது வந்து we have to impress. The first thing is impress, right? Whether transformation of ideas இருக்கலாம், transformation of feelings இருக்கலாம், transformation of emotions இருக்கலாம், right? Or anything else. நாம என்ன பண்ணணும், நம்மளுடைய கோல் என்ன, நம்மளுடைய எய்ம் என்ன, நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்குள்ள என்ன இருக்கு, எனக்குள்ள என்ன ஃபீலிங் இருக்கு, அதை அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும். பாத்துருக்கல, எத்தனை பிலிம் பாத்துருக்கீங்க, எனக்கு கூட தெரியல, அழகா உங்க எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறீங்களே, உங்க ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறீங்களா, யாருக்கு பிடிக்குதோ அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறீங்களா. சுடல ஜீவான சீக்கிரம் பார்த்தா சம்திங் இஸ் கோயிங் ஆன், புரிஞ்சிருச்சு, ஏதோ சம்திங் புரிஞ்சிருச்சு, ரைட்? அந்த that way the communication should be very very good. Understand, right? அப்போ ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சன் கிட்ட போகும்போது அது எப்படி இருக்கிறதுக்கலாம் என்ன. இப்ப இங்கிலீஷ் வந்து இட்ஸ் பெஸ்ட். அது ஏன் why communication skills important? தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், ரைட்? அப்போ communication skills are more important and required to maintain a very good relationship. ஆமாவா இல்லையா? நான் ஒண்ணு பேச, நீங்க ஒண்ணு நினைக்க, அப்புறம் 2 பேருக்கும் சண்டை வர, அப்படிதானே? எனக்கு அந்த ஜோக்ஸ்ல பாக்குறது தான் தெரியும். அது எனக்கு தெரியல, ஒரு இதுல வந்து அப்படியே இந்த யாரு சந்தானமா சாதாரண அந்த யாரும் ஒருத்தர், அவரும் அந்த உதயநிதி அவரும் பேசிக்குவாங்களே, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கும் இதாயிடு, பேசுறதுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவோம். எனக்கு அவ்வளவா இங்கிலீஷ் தெரியாது, பட் whenever I see the jokes I just am comparing. So என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து எப்பவுமே ரெக்வயர்ட் எப்படின்னா for maintaining the good relationship, good friendship, அப்படிதான் இருக்காங்களா? ஆமா இருக்கா இல்லையா? அந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து அது இருக்கும். அதே மாதிரி when with friends-னாலும் சரி, when with relatives-னாலும் சரி, to whomever you are contacting, the good communication skills are more important so as to avoid the confusion, right? Confusion இருக்கலாம், commotions என்ன, குழப்பங்கள், COMMOSS. இங்கிலீஷ்ல நீங்க கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா you need more vocabulary. நிறைய படிச்சு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஒரு 8th படிக்கும்போது சின்ன வயசுல நான் யோசிப்பேன், என்னோட அப்பா வந்து இங்கிலீஷ் பேப்பர் வாங்குவாங்க. அப்போ நான் பாட்டு கடன்னு படிப்பேன், ஆனா அது ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியாது. எனக்கு சின்ன வயசுல என்ன ஆச்சுன்னா, I want to become a news reader, இங்கிலீஷ் நியூஸ் ரீடரா வரணும். சோ நானே இமேஜின் பண்ணிப்பேன், எனக்குள்ள முன்னாடி நிறைய ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி, நானே டிவியில பேசுற மாதிரி, நியூஸ் வாசிக்கிற மாதிரி வாசிப்பேன். அப்போ 8th படிக்கும் போது என்னோட எல்லா கிட்டத்தட்ட 1000 வேர்ட்ஸ் பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் டு லேர்ன் லாங்குவேஜ் யூ நீட் அன் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நீங்க என்ன பண்ண முடியும், அது இங்கிலீஷ் நீங்க கத்துக்க முடியும். போர் அடிச்சா சொல்லிடுங்க, நான் ஜூம் மீட்டை நான் நிறுத்திடுவேன். உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சா உட்கார மாட்டேன். அதுக்கப்புறம் வேற கதை பேசலாம், இங்கிலீஷையும் விட்டுறலாம்,
கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் விட்டுறலாம், பர்சனலா பேசலாம், வேற ஏதாச்சும் பேசலாம். இல்ல மேம் பேச எனக்கு முடியல. இல்ல மேம் கண்டினியூ பண்ணுங்க. கை தூக்கிடுங்க, புரட்ச கை தூக்கணும், அப்பதான் எனக்கு தெரியும். ரைட், ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க. எனக்கு போரிங் சொல்லுங்க, நம்ம டாபிக்கே மாத்திடலாம். மாத்துக்கு மேம் பர்மிஷன் வாங்கலாம் மேம், ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு பர்சனலா பேச கொடுங்க மேம் அடிச்சு பேசி மேம் கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கி நம்ம சொந்த கதை பேசலாம். ரைட், அப்பதான் ஓகே, புரிஞ்சுதா கண்ணுங்களா? ரைட், அடுத்தது இன்னொரு ஒரு சில விஷயங்கள் பேசலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் என்ன அப்படின்னு சொன்னா, இட் இஸ் a continuous process of speaking, listening, understanding and sharing. கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்ப நான் பேசிட்டே இருக்கிறேன், நீங்க கேக்குறீங்க. உங்களுக்கு இப்ப நான் டைம் கொடுக்கல, எனக்கு கூட கொஞ்சம் மாலுக்கு மேம் பயமே, என்னடா இவங்க நம்ம அவங்களுக்கு டைம் கொடுத்தா அவங்க பசங்க கிட்ட என்ன இன்னொரு கூப்பிடாம போயிடுவாங்க, அப்புறம் கூப்பிடாம போல உங்களை என்னால பார்க்க முடியாது. அந்த பயத்திலே நானும் சிங்கிள் ஒன் வே பேசிட்டு இருக்கேன். அதே நீங்களும் பேசி வச்சுக்கோங்களேன், அப்ப எப்படி இருக்கும் கம்யூனிகேஷன் சொல்லும் போது? இட் இஸ் a speaking, it's a listening, it's an understanding, it is a sharing, nothing else. அவ்வளவுதான், சிம்பிள், வெரி சிம்பிள். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பாஸ்போர்ட்னு சொல்லுவோம், ஒரு அக்னாலேஜ்ட் பாஸ்போர்ட். இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் அக்னாலேஜ்ட் பாஸ்போர்ட்னா புரியுது, எங்க நாம போலாம், எங்கன்னா வரலாம், எந்த கண்ட்ரிக்குனாலும் போகலாம் வரலாம் இல்லையா? So it is an acknowledged passport for better education and our country is drastically changed for the global thing. ஆமா தானே? நம்மளுடைய கண்ட்ரிஸ் எல்லாமே மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல உள்ள வராங்க, இங்க இருக்கிறவங்கள வெளியில போறாங்க, எல்லாமே ட்ரேட் எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி மெயினா நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்நெட், உங்களோட புக்ஸ் கூட ஒண்ணு தேவைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுடைய ஓன் மதர் டங்ல அவ்வளவு புக்ஸ் வந்து நமக்கு கிடையாது. we don't have much books for to either to refer or to anything else. But since English has become what is it, that international language, most of the research papers, most of the thing you can read it only through English, right? இப்போ கூகுள்ல நம்ம சர்ஃபிங், we are surfing through Google, ஏதோ ஒரு டவுட் இருக்குது, நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா you can easily get all the informations through English. ஆமாவா? இங்கிலீஷ்ல தான் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் இங்கிலீஷ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொல்றது? சோ இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்ல வந்தேன்னா, why English is more important, why communication skills are more important. Okay, what is the necessity to learn English? Right, அப்புறம் ஒரு 2 minutes எனக்கு நீங்க டைம் கொடுக்கணும். இந்த 2 minutesல ஒரு சின்ன உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கதை சொல்றேன். இப்போ வந்து a gentleman, he was walking through the elephant camp. புரியுதா? நான் இதுவா சொல்றேன். a gentleman was walking nearby the elephant camp. Okay, he came to know, he saw and spotted out that elephants were tied in with a small rope, one of its legs. புரிஞ்சுதா கண்ணுங்களா? புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? நான் சொல்றது புரிஞ்சுதா? One gentleman went near to the elephant camp and he saw that the elephant was tied with a small rope to one of its legs. Yes or no? Understand? Thumbs up கொடுங்க கண்ணுங்களா? புரிஞ்சுதா இல்லையா? Thumbs up. Yeah. அப்போ he was confused. See, that elephant has a gigantic figure. He tied the elephant as a magnified force, but it was tied with a very small rope. If that elephant thinks, it is very easy for the elephant to break that small rope, isn't it? But still it was continued and it was tied with that rope. So he went to that person and asked, okay, what was the reason for this? So why that elephant was tied with a small rope, holding them back not to escape from that camp. So a small piece of rope it was tied to one of their legs. So that man was completely confused. Okay, and I was curious. He was so curious to know the answer, and he was asked that elephant trainer, sir, why you are tying that elephant with a small rope? If it is a very simple thing for that elephant to break that rope and then flew, right? That trainer answered, see, when the elephant was very young and much smaller, we used to tie the elephant with that small rope, and conditionally they believed that they cannot escape by tying this small rope. புரிஞ்சுதா? இந்த சின்ன வயசுல இந்த ஸ்மால் ரோப் வச்சு கட்டி வைப்போம். அப்ப அந்த வயசுக்கு அது போதும், அது கட்டுறதுக்கு. ஆனா பெருசானா கூட அது என்ன நினைச்சுக்கிச்சு, நம்மளால இந்த ரோப்பை வந்து என்ன பண்ண முடியாது,
பிரேக் பண்ணியே வர முடியாது. So the only reason that the elephants weren't breaking free and escaping from the camp was that over time, so they were adopted and they believed that it was not possible for the elephant. So elephant number, it was not possible for me. என்னால முடியாது, என்னால இந்த ரோப்பை வந்து பிரேக் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இந்த வேர்ல்ட் எப்படின்னா, no matter how much the world ties you to hold back you, இந்த உலகம் உன்னை எப்படிதான் உன்னை டை பண்ணாலும் சரி, to hold back you, we always continue with the belief that what you want to achieve is possible. Understand? What you want to achieve is possible. Believing you can come successful is the most important step in achieving your goal. Understand? உங்களால முடியும், உங்களால நான் இது என்னால வந்து இது வந்து பிரேக் பண்ணிட்டு என்னால வர முடியும், என்னால சாதிக்க முடியும், என்னால என்னமும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஒரு thirst ஒரு மைண்டுக்குள்ள உங்களுக்குள்ள வந்துச்சு வச்சுக்கோங்களேன், you are the very successful person in your life. So கண்டிஷனா என்ன நினைக்கிறோம், என்ன பண்றது விட்டு எரிஞ்சிட்டு break through all the barriers what is in between you, that is ahead before you. வேற என்ன ஒரு தடைகள், எந்த தடையா இருந்தாலும் சரி என்ன பண்ணுங்க, அந்த தடையெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நீங்க மேல எடுத்துட்டு வந்துருங்க. அசுரா பேகம், சக்தி நேகா, பிருந்தா, பிரீதா, சுடலே ராஜா, அடுத்து விவோ 1906. I want to see you all. நீங்க என்ன பார்க்க போர் அடிச்சுச்சுன்னா நான் வீடியோ வந்து மியூட் பண்ணிடுறேன். அப்ப நான் உங்களை, நீங்க என்ன பார்க்க வேணாம், எப்படி நீ என்ன பாக்குறீங்களா இல்ல நான் உங்களை பார்க்கட்டுமா? நான் உங்களை பார்க்கணும்னா நீங்க லைன்ல வந்துருங்க, வீடியோ பார்க்க வந்துருங்க. ரைட்? புரிஞ்சுதா? இப்போ குட்டி பவர் பாயிண்ட் உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அழகா இருக்கீங்க. யார் விவோ 1906? வாட் இஸ் யுவர் நேம்? சத்தம் கேட்கலையே எனக்கு. அன்மியூட் பண்ணுங்க. விவோ 1906. நாகரூபிணி. from where? ஊர்மேல லக்யான். என்ன டிஸ்ட்ரிக்ட் நீங்க? தென்காசி டிஸ்ட்ரிக்ட். Oh, ma'am district. Okay. Nice meeting you. Welcome you. Thank you, ma'am. Okay. Fine. Right. இப்போ ஒரு பவர் பாயிண்ட் நான் ஷேர் பண்றேன், பார்க்கலாமா? போர் அடிக்குதா கண்ணுங்களா? ப்ரொசீட் பண்ணலாமா? ஒரு நிமிஷம். எல்லாம் உம்முன்னு இருக்கீங்க, எனக்கு கஷ்டமா இருக்குது. Glory ma'am, only 10 minutes more. எஸ் நீங்க அப்பப்போ டைம் சொல்லிட்டே இருங்க மேம். இந்த பிள்ளைங்களை பார்த்தா நான் மறந்துடுறேன். Only 10 minutes more. ஷேர் பண்ணிடலாமா? So within time try to finish. Yes. Okay, one minute வந்து ஷேர் ஸ்கிரீன் போட்டுறேன். அன்னைக்குலாம் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகும், பார்த்துக்கோங்க. நீங்க ஜூம் மட்டும் கூகுள் கிளாஸ் Students, please all are mute yourself. all are ஆடியோ மியூட் பண்ண நாம கேட்க. ஒரே நிமிஷம். Okay ma'am. Okay. ஷேர் ஸ்கிரீன். Be relaxed ma'am, don't tension. Please take your own time. அப்பப்போ டெக்னாலஜி ப்ராப்ளம். Yes. கண்ணுல தெரியுதா? Yes. All now. Thanks, ma'am. It's visible. பாருங்க. Yes. Since English had risen to the global extent, it is very much necessary for trade and communication. மாலதி மேம், எனக்கு அப்பப்போ கொஞ்சம் டைம் சொல்லிடுங்க நீங்க. Yes, time is only 8 minutes more. Within 5 minutes, you please try to finish. Okay, ma'am. இப்போ பாருங்க, நான் just points மட்டும் சொல்லி போறேன், படிக்கல. English வந்து it's comparatively simple and easier to communicate comparing other languages. இந்த முக்கியமான பாயிண்ட் பாருங்க, a simple verb is enough to communicate in English language. Say for example, walk. It's a verb. Okay, any action, it's a verb. இப்போ walk அப்படின்றது ஒரு verb இங்கிலீஷ்ல. ஆனா அந்த walkன்ற verbே பாருங்களேன், ஒரு நம்ம என்ன செய்யணும்ன்றதை கம்யூனிகேட் பண்ணிடுது. What we have to do: drink, jump, dance, sing, sit. இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ், play, roll the ball.
A simple verb is enough to communicate in English language. இதுதான் ஒரு strength, இங்கிலீஷோட strength. அதே மாதிரி wide spread of books are written in only in English. Okay, அதுக்கு அடுத்தது பாருங்க, what is the importance of English அப்படி பார்க்கும்போது many people are dedicating to studying English. அதே மாதிரி ஜாப் போனாலும் சரி, wherever you want to travel, anywhere elsewhere in the world, English is important. Okay, as I told you earlier, English is the international language, international communication in all areas, and especially in media and the internet. If you want to operate any media and internet, you need an English, right? Okay, next. English is the global. நான் சொன்ன points தான் இன்னும் கொஞ்சம் வரும். English is the global language. Studying English can help you to get a job wherever you are, in multinational companies or abroad, anywhere. அதே மாதிரி English வந்து it's a official language in 53 countries. Next, many scientific papers are written only in English. Okay, so the number of papers written in the native language is very less. So English, in English you can have widespread of research papers or any papers that has been written in English. And English is the language of media industry. This is very important. Media industry சொல்லும்போது இன்டர்நெட்டா இருக்கலாம், வெப்பா இருக்கலாம், or programming, anything இருக்கலாம். Okay, so you need a challenge to learn English. Next, English is the language of the internet. Okay, next, learning English help you to meet new people. Many the same thing. Widely spoken. Most important reason to learn English is widely spoken. இத பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து only 1 in 5 people in the world they can speak, at least understand English, and it's a career booster. This is the very main thing. So இத நீங்க பாருங்க, having English language skills increase your chances of getting a good job. And then vocabulary pronunciation is a little bit difficult to learn, but English grammar is more easy. Okay, next one is communication. இத நாம முதல்ல பார்த்தோம், exchange of thought. இத நீங்க சொன்னது நான் சொன்னது, exchange of thoughts, ideas with intention of conveying information. It's a two-way process. Okay, the purpose of communication is to convey one's beliefs, ideas, thoughts or needs with the clarity so as to reach a consensus and mutually acceptable solution. Okay, next, same thing. Communication is a method by which people share their same feelings. Transfer of information and knowledge from source to receiver. This is very important. Transfer of information and knowledge from source to receiver. Then successful communication is said to be accomplished when receiver not only receives the message but also accept, interpret. Then now wait, this is what I explained to you. Okay, நான் இப்பதான் சொன்னேன் good communication skills நான் சொன்னேன். Good communication skills are a prerequisite for professionals in all walks of life. Prerequisite அப்படின்னா ரொம்ப அவசியமா தேவைப்படும். இப்போ ineffective communication என்ன சொன்னேன் உங்களுக்கு, அதாவது நான் சொல்றது போய் ரீச் ஆகல அப்படின்னு சொன்னாலோ, நான் சொல்றது வந்து உங்களுக்கு விளங்கல, உங்களுக்கு போர் அடிக்குது, உங்களுக்கு பிடிக்கல, நான் என்ன நினைக்கிறேனோ அது உங்களை நான் நினைக்கிறது உங்களை வந்து என்னால செய்ய வைக்க முடியல அப்படின்னு சொன்னா my communication is an ineffective communication. அது நமக்கிட்ட எப்பவுமே இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொன்னேன், that is the patient doctor பத்தி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதேதான். டாக்டர் மேபி knowledgeable இருக்கலாம், எக்ஸ்பர்டைஸா இருக்கலாம். எந்த ஏரிப்பு நீங்க பிஜி கோர்ஸ் பண்ணீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிஜி கோர்ஸ்ல எக்ஸ்பர்டைஸா இருப்பீங்க. ஆனா பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, நீங்க if the patient is not satisfied with you with your communicative skills, then the patient will go for second opinion. செகண்ட் ஒப்பீனியனே போக விடக்கூடாது. யூ ஹேவ் டு கன்வின்ஸ் த பேஷண்ட் தட் திஸ் இஸ் ஒரு சைக்கலாஜிக்கல் கான்ஃபிடன்ஸ் நீங்க கொடுக்கணும். ஒண்ணுமே இல்லை, நத்திங், இட் கேன் பி ஹேப்பன், இட் கேன் பி கியூர்ட் அப்படி சொன்னீங்கன்னா த பூஸ்ட் நீங்க கொடுக்குறீங்க பாருங்க, அது பூஸ்ட், தட்ஸ் கால்ட் வெரி குட் கம்யூனிகேஷன். சோ தட் அந்த நீங்க கொடுக்குற மெடிசனை விட நீங்க பேசுறதே வந்து என்ன கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நீங்க பேசுறதே பேஷண்ட் என்ன பண்ணிடும், பூஸ்ட் அப் பண்ணிடும். ரைட், அதே மாதிரி தான் a teacher who is able to communicate well with the students can inspire them to learn and participate in a class. இது எனக்கு தான் அப்படிதானே, உங்க கூட நான் நல்லா கம்யூனிகேட் பண்ணனா நாளைக்கு நீங்க லைன்ல வருவீங்க.
இல்லைன்னா நாளைக்கு எல்லாம் அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியால போயிடுவீங்க. அப்படிதானே? ஓகே. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் மெயின்டைனிங் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆல்சோ வித் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அண்ட் ஆல்சோ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் நீடட் டு அவாய்ட் கன்ஃபியூஷன், மிஸ்கம்யூனிகேஷன் அண்ட் ஃபைட்ஸ். அதே மாதிரி வாட் இஸ் த கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் இன் இங்கிலீஷ்? ஓகே, இது நீங்க அதே நான் சொன்னேன் இன்வால்வ் சிஸ்டம் இதே சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் தான் இருக்குது. இதே மாதிரி நீங்க பேசும்போது இங்கிலீஷ்ல வெரி யூ நீட் டு லேர்ன் டு ஸ்லோ டவுன் when you speak. அதே மாதிரி நீங்க வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் திங்க் as a beginner. நம்ம எப்போ பிகினர் நினைச்சு நீங்க மெதுவா நீங்க பேசணும். நம்ம பேசுறதுக்கு அவங்களுக்கு கிளாரிட்டியா நல்லா புரியணும். லிஸ்னிங் ஸ்கில்ஸ், லிஸ்னிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து லிஸ்னிங் ஸ்கில்ஸ், ரைட்? அந்த லிஸ்னிங் ஸ்கில்ஸும் நீங்க என்ன பண்ணணும், நீங்க வளர்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒருத்தவங்க பேசுறாங்க, இப்போ ஃபாரின்ல ஒருத்தவங்க பேசுறாங்க, அமெரிக்கன்ஸ் பேசுறாங்க அப்படின்னா I have to listen to their pronunciations very carefully. I have to lean my ears to them very carefully so that I can understand, grab their concept and reproduce. அதேதான் சொன்ன லேர்னிங், ஸ்பீக்கிங், பிராக்டிசிங். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணினேன்னா, நான் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட் வச்சுக்கோங்க. என்னால முடியும். உங்களுடைய ஒரு நோட்டுல நீங்க என்ன எழுதணும், ஒரு டைரியில இன்னைக்கு இந்த இயர்ல நீங்க ஒரு எய்ம் வச்சுக்கோங்க. எப்படின்னா ஒரு டைரி எடுத்துக்கோங்க, இன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க. இன்னைக்கு டேட் போட்டுட்டு ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு எழுதுங்க. அப்படிங்கும் போது இதுவே பாதி நீங்க வந்து சக்சஸ் ஆன மாதிரி தான். என்னால என்ன செய்ய முடியும், இங்கிலீஷ நல்லா பேச முடியும். ஐ கேன் டூ வெல், இந்த விஷயத்த என்னால கரெக்டா செய்ய முடியும். So it's my important word is do do do. அதாவது செய்வேன் செய்வேன் செய்வேன், வேற வாடே கிடையாது. நான் தமிழ்ல சொல்லணும்னா முடியும் முடியும் முடியும். இதுக்கு அடுத்த வார்த்தையே நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் ஐ எம் கம்பல் ரெக்வெஸ்ட், டோன்ட் ஃபியர், டோன்ட் திங்க் நெகட்டிவ் தாட்ஸ். நெகட்டிவ் தாட்ஸை திங்க் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. தீஸ் both are our enemies to progress our life. நம்மளுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை தடை பண்ணுகிற எதிரிகள் இது ரெண்டும் தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு எய்ம் பண்ணிக்கணும். இன்னைக்கு ஒரு நோட்டை போட்டுருங்க. போட்டுட்டு இன்னைக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் சொல்லியிருக்கிறாங்க, ஹவு கேன் கம்யூனிகேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு கிளான்ஸ் பாருங்க, கூகுள்ல போங்க, ஒரு 2-3 சென்டென்ஸ் பாருங்க, ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வெறுமனே இதை மட்டும் வச்சுட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? நாமளும் சைட்ல என்ன செய்யணும் எக்ஸ்ட்ராவா. இப்போ நம்ம வந்து ஸ்கூல் ஒர்க் உங்களுக்கு கிடையாது, வேற ஒர்க் இல்லை. ஸோ இந்த இதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். பேசுங்க. ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசி பழகுங்க. அப்படிதான் ரூம் வந்து ஒரு ரூமுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க இல்ல ஒருத்தர் இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு 5 சென்டென்ஸை கண்டினியூஸா என்ன செய்யுங்க, அதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அதை ஐ கேன் ஸ்பீக் வெல், ஐ கேன் டூ இட் வெல், அந்த மாதிரி ஒரு 2 சென்டென்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ ஒரு வெர்பை மட்டும் வச்சுட்டு, ஸ்மால் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்மால் சென்டென்ஸ் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு வெர்பு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி ஒரு 5 சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. அதை வச்சுட்டு என்னன்னா அதை பேசுங்க. முதல்ல நம்ம எழுதிடலாம், ஈஸியா பார்த்து பார்த்து எழுதிடுவோம். ஆனா நம்ம வாயிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தாராளமா தப்போ ரைட்டோ பேசுங்க. முதல்ல 5 சென்டென்ஸ் சும்மா பேசுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் பண்ணும்போது இங்கிலீஷ்ல பேசுங்க. இப்போ உங்களோட MBBS இருக்கிற ஒரு சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, அவங்க கிட்ட பேசுங்க. ஏன்னா அவங்களோட நம்மளுடைய கொலிக்கு, அவங்களும் தப்பா பேசுவாங்க, நீங்களும் தப்பா பேசுவீங்க. வேற யார்ட்டையும் நம்ம பேச வேண்டாம். அவங்க கிட்ட சும்மா பேசும்போது 2 வார்த்தை 2 சென்டென்ஸ் இங்கிலீஷ் பேச ஆரம்பிங்க. இந்த மாதிரிதான் கொஞ்சமா தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஒன்ஸ் இப்படி அப்சர்வ் பண்றதுனால மட்டும் நம்மளோட இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகாது. நம்ம வெளியே வாயை திறந்து என்னைக்கு பேசுறோமோ அன்னைக்குதான் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதனால என்ன செய்யுங்க, எங்கேயோ ஒரு பக்கத்துல வேற யார்கிட்டயோ போய் தப்பா பேசுறதுக்கு இப்ப உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இங்கிலீஷ்ல 2 லைன் பேசி பாருங்க. நீங்க நினைக்கிறத முன்னாடி ஒருத்த பேசி பாருங்க. ஏன்னா நம்ம கிட்ட எல்லாம் இப்ப எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குது. மொபைல்ல ஒரு வீடியோ எடுக்கும் போது வீடியோ பாருங்க, ஒரு வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. அந்த வீடியோ அதுக்கு முன்னாடி பேசிட்டு அந்த இதை நீங்க திரும்ப கேளுங்க. கேட்கும் போது நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்க உங்களால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த மிஸ்டேக் நீங்களே திருத்திக்கலாம். ஸோ அப்ப நம்மளோட பேசும்போது நம்ம எப்படி பேசுறோம், நமக்கு ஷைனஸ் இருக்கிறா, இல்ல நம்ம மிஸ்டேக் பண்றோமா, இந்த வேர்டை எப்படி இன்னும் ஸ்டைலா ப்ரொனன்சியேட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பார்க்க முடியும். சரியா? அதனால 2 பேர் இருக்கீங்களோ 3 பேர் இருக்கீங்களோ முக்கியம் இல்லை, நாம என்ன பண்றோம் அதான் முக்கியம்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க இன்னையிலிருந்து உங்களுடைய தை 1ஆம் தேதி என்னோட லைஃப்ல நான் ஸ்போக்கன் இங்கிலீஷை ஆரம்பித்தேன். இந்த இந்த என்னோட இதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டும் இல்லை, நான் வந்து வேற என்ன என்னுடைய ஒர்க்கை நான் எப்படி செஞ்சாலும் அதை பெஸ்ட்டாக செய்வேங்கிற ஒரு ஏம் பண்ணினேன் இந்த டேல அப்படின்னு. எப்பவுமே ஒவ்வொரு டேயும் நமக்கு ஒரு மெமரபிள் டேயா இருக்கணும், அதை ஞாபகப்படுத்துற டேயா இருக்கணும், நம்மளோட லைஃப்ல சக்சஸ்ஃபுல் டேயா அந்த டேயை வச்சுக்கணும் நம்ம. ஸோ அதனால நீங்க என்ன செய்யுங்க, இன்னைக்கு ஒரு ஒரு ஏம் பண்ணிக்கோங்க, அதாவது ஒரு முடிவு பண்ணிக்கோங்க, இன்னைக்கு நம்ம இன்னையிலிருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுல ஸ்ட்ராங்கா இல்லைங்க. இப்போ அது எந்த விஷயத்துக்காகவும் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு எதிராக எதுவுமே வர முடியாது, யாருக்காகவும் வெட்டு தடுக்க கூடாது, எதைக்காண்டியும் எல்லாம் ஃபிளெக்சிபிளா இருக்கலாம். நம்மளோட ஒர்க்ல வந்து ஃபிளெக்சிபிளா இருந்தா நம்ம சோம்பேறி ஆயிடுவோம், பி லேசி அப்படி ஆயிரும். அதனால ஒர்க்கு நாம இந்த டைம்ல எவ்வளவு ஒர்க் பண்ணணும், இதை செய்யணும் அப்படிங்கிறதுல வந்து என்ன செய்யுங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டென்டிவா இருங்க, அதுதான் முக்கியம். தேங்க்யூ மை டியர் சில்ட்ரன், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சார்லி சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.